அனைவருக்கும் மாலை வணக்கம். மோகன்குமார், அகில இந்திய ஜனநாயக மக்கள் கழகத்தினுடைய அகில இந்திய செயலாளரும் சமூக பொதுநல இயக்கத்தினுடைய மாநில மீனவரணி செயலாளருடைய மோகன்குமார் இந்த வீடியோ பதிவு செய்கிறோம். வன்மையாக கண்டிக்கிறோம். கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் கட்சி மதிப்புக்கு மரியாதைக்குரிய பாசத்துக்குரியதான மாண்புமிகு முதலமைச்சரோட நடவடிக்கை சரியல்ல என்று வன்மையாக கண்டிக்கிறோம். காங்கிரஸ் ஆளும் அந்த மாநிலத்தில் பெங்களூர் பட்டணத்தில் ஏரியில் இருந்ததான என்னுடைய சகோதரர்களை உடன்பிறப்புகளை அப்புறப்படுத்தி அவங்களுக்கு எந்த பொருளும் எடுக்க விடாமல் நீங்கள் இடித்து தரமட்டமாக்கி அநாதைகளாக தெருவில் தள்ளப்பட்டது. இது யாரால் சகிக்க முடியும்? இது நீதிமன்றத்தின் உத்தரவா, இல்லை கர்நாடகா ஸ்டேட்டினுடைய உத்தரவா? நீங்கள் நோட்டீஸ் பலமுறை கொடுத்திருக்கலாம். ஏன் அவருக்கு மாற்றுப்பாதை அமைக்கவில்லை? ஏன் அவருக்கு மாற்றுப்பாதை அமைச்சவருக்கு குடியிருப்புகளை அமைக்கவில்லை? ஒரு குடிமகன் புறம்போக்கிலோ அரசு நிலங்களிலோ எதுங்களாகட்டுமே அவனை இடிக்க இட வசதி இல்லாத காரணத்தினால், அவன் சொந்தமாக வீடும் ஸ்தலம் இல்லாத காரணத்தினால் அவன் வருடங்களாகவே தெருக்களில் வசித்து வருகிறது. ஏன் இத்தனை வருஷக்காலமாக ஏன் இந்த மக்களை குடியிருத்த அவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடும் இடம் ஏன் அரசு கொடுக்கவில்லை? அது உங்கள் தப்பு தானே. உத்தரவு போட்ட நீதிமன்றம் கவனிக்க வேண்டாமா? தெய்வங்களுக்கு குடியிருப்பு இருக்கிறதுக்கு அரசு நிலங்களில் வீடு கட்டலாம், புறம்போக்கில் வீடு கட்டி கொடுக்கலாம், அடுக்குமாடி கட்டி கொடுக்கலாம். ஒரு இந்தியன் குடிமகனை தலை சாய்க்க இடமில்லாத இந்த இந்தியாவில் புறம்போக்கில் இருக்க தவறா? தெய்வங்களுக்கு இருக்கிறதுக்கு குடியிருக்கிறதுக்கு நீங்கள் வீடு கட்டி கொடுக்கின்றீர்களே புறம்போக்கிலும் அரசு நிலங்களில் எல்லாம், ஏன் நீதிமன்றம் உத்தரவு போடவில்லை? எடுத்து மாற்ற கேட்டு ஏன் அதாக அப்புறப்படுத்த ஏன் இந்த அரசாங்கங்கள் உத்தரவு போடவில்லை? ஒரு இந்தியன் குடிமகன் அவனுக்கு அந்தி உறங்குறதுக்கு ஒரு இடமில்லாத காரணத்தில், சொந்தமாக ஒரு வீடும் இடமில்லாதது காரணத்தினால் அவன் அரசு நிலங்கள் புறம்போக்களில் ஏரிகளில் குடிசைகள் கட்டி வாழ்கின்றார்கள், அந்தி உறங்குகின்றார்கள். அதுவும் இந்த கொசுகடியும் கொண்டு பல நோய்களால் பாதிக்கப்பட்டவராக துர்நாத்தம் வீசிய சாக்கடை தண்ணீருக்கு ஓரங்களில் எல்லாம் கொஞ்சம் கருணை காட்ட வேண்டாது அல்லவா? ஒரு மனசாட்சி வேண்டாமா? ஒரு மனுஷத்துவம் வேண்டாமா? ஏன் இத்தனை வருஷக்காலம் இந்தியில் இருக்க 150 கோடி மக்களுக்கு யாருக்கெல்லாம் ஒரு சில நிலமோ வீடோ இல்லை என்று சொல்லி ஏன் நீங்கள் சொந்தமாக வீடு அவங்க அந்த பஞ்சாயத்துகள், நகராட்சி, மாநகராட்சிகள் எல்லாம் ஏன் கொடுக்கவில்லை? இடம் இல்லையா? அப்புறப்படுத்துங்க, புறம்போக்கில் அப்புறப்படுத்துங்க, அதுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் மாற்றுப்பாதை அமைச்சு கொடுக்க வேண்டும். அதுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. ஒரு புறம்போக்கு வெற்றியை நீங்கள் அப்புறப்படுத்தும்போது அவங்களுக்கு ஒரு வீடும் இடமும் கொடுத்தாகணும். அது ஒரு சட்டம் இருக்கிறது. ஆகையால் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த பெங்களூர் பட்டணத்தில் நீங்கள் இடித்து கலைஞ்ச வீடுகளுக்கு பதிலாக இன்றைக்கு தெருவில் கிடந்து அலையக்கூடிய மகையின் சகோதரர்களுக்கு நீங்கள் வீடு வாசல் உருவாக்கி கொடுத்து யதாஸ்தானப்படுத்த வேண்டும். அவங்களை வாழ வைக்க வேண்டும். எல்லோரும் வாழ வேண்டும். எல்லோரும் வாழ வேண்டும். அதுதான் அகில இந்திய ஜனநாயக மக்களுடைய கருத்து. ஆகையால் செய்தது சரியல்லை. உங்களை நம்பி வாக்களித்த மக்கள் காங்கிரஸ் இப்படி செய்யுமானால் ஏன் மற்ற கட்சிகள் இப்படி செய்ய மாட்டார்கள்? ஆகையால் நீங்கள் செய்த சரியா தவறா என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த அப்புறப்படுத்திய வீடுகளுக்கு பகரம் வீடும் இடவும் கொடுத்தவங்களை குடியிருத்த வேண்டும் என்று கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், அகில இந்திய ஜனநாயக மக்கள் கழகத்தினுடைய செயலாளர்.